ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் சிஎம் டிசர் பார்ட் 3. இப்போ பிங்கி ஆண்டியும் ஹன்ஷுவும் பிங்கி ஆண்டி ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டி, கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு சாக போகிறேன். 10 டேஸாக அந்த ஒயினோட டார்ச்சர் எனக்கு தாங்க முடியல. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் ஆஃபீஸ்லேயே கிடக்கிறேன். வீட்டுக்கு வந்தாலும் மார்னிங் ஆஃபீஸ்க்கு கிளம்புனாலும் அந்த பிட்வீன் கேப்பில் இந்த ஒயினை நான் பார்க்குற மாதிரி இருக்குது. இரிட்டேட்டிங்காக இருக்குது ஆண்டி எனக்கு. இங்கே பாருங்க, நான் என் மம்மியை பார்த்ததில்ல. உங்களை நான் என் மம்மி மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். என் டேடிக்கு இந்த வயசில் கல்யாணம் தேவையா? எனக்கு கல்யாணம் பண்ணி ஏன் குழந்தைங்கள வளர்க்குற வயசு வந்துடுச்சு அவருக்கு. ஐயோ, 3 பசங்களை பெற்ற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவளை டச் பண்ண முடியலைன்னு அழுகிறாரு. எனக்கு வேதனையாக இருக்குது. நான் பிறந்திருக்கவே கூடாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க. பிங்கி ஆண்டிக்கு ஹன்ஷுவை ரொம்ப பிடிக்கும். மின்ஹூ தன்னோட சொந்த அண்ணனாகவே இருந்தாலும் தன்னோட அண்ணனை விட அண்ணாவோட பொண்ணான ஹன்ஷு மேலே அதிக அன்பு இருக்குது பிங்கி ஆண்டிக்கு. இங்கே பாரு, நீ சாகிறதுக்கு பிறக்கலை. அந்த ஒயின் ஏதோ ஒரு வேலையை காட்டி என் அண்ணாவை மேரேஜ் பண்ணியிருக்கா, ஆனால் டச் பண்ண விட மாட்டேங்கிறா. அப்படின்னா நீ புரிஞ்சுக்கணும், என் அண்ணா கரண்ட் சிஎம். ஸோ சிஎம்னுங்கிற ஒரு போஸ்டிங் அந்த பொண்ணோட கண்ணை மறைச்சிருக்கும் போல். இல்லாட்டி அவ்வளவு அழகான பொண்ணு என் அண்ணாவை மேரேஜ் பண்ண ஓகே சொல்லியிருக்கா. ஐயோ, என் அண்ணக்காரனுக்கு புத்தி கெட்டு போய் அந்த பொண்ணோட அழகில் மயங்கி 3 குழந்தைங்க இருக்குன்னு கூட கவலைப்படாமல் மேரேஜ் பண்ணி தொலைஞ்சிட்டாரு. பார்த்துக்கலாம், நீ அழாத. ஜங்குக்கு எப்படியாவது நான் உன்னை மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயினுக்கு நான் வச்சுக்கிறேன். அதுக்கிடையில் அந்த பொண்ணை நம்ம எதுவும் சீண்டக்கூடாது. ஏன்னா உன் டேடி சிஎம்முக்கு ஒய்ஃபாக இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காவ. நம்ம யோசிச்சு தான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணணும். கம்முன்னு அழக்கூடாது என் தங்கமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த ஒயின் எனக்கு பிடிக்கல. அவளோட 3 பசங்களுக்கு இப்போ சம்மர் ஹாலிடேவாம். இன்னும் 1 மந்தில் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும். அப்போ என்னோடய டேடியோட சர்நேமில் தான் அந்த பசங்க ஸ்கூலில் சேர போகிறானுங்க. போச்சு, எல்லாம் போச்சு. நான் வாழவே கூடாது. அந்த பசங்களுக்கு என் டேடியோட சர்நேம் கிடைக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அழுகிறாங்க ஹன்ஷு. செத்த நேரம் அமைதியாக இருந்துட்டு பிங்கி ஆண்டி சொல்கிறாங்க, உன்னோட வேதனை எனக்கு புரியுது பேபி. ஒரு நாளும் நான் என் அண்ணாவோட சர்நேமை அந்த பசங்களுக்கு கொடுக்க விட மாட்டேன். நீ அழக்கூடாது. அந்த ஒயின் மேலே ஏதோ மோகம் என் அண்ணனுக்கு. அந்த ஒயின் கூட என் அண்ணாவை ஒன்று இருக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் அண்ணா கொஞ்சம் தெளிவாயிடுவான். நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி ஆண்டி. ஐயோ, அசிங்கம், எனக்கு கேட்கவே முடியல இதெல்லாம். வேணாம், அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிக்கொள்ளுங்க. அந்த பொண்ணோட பாட்டி இருக்காளே, அப்படியே நிழல் போல் அவள் பின்னாடியே தெரியுறான் அந்த கிழவி. எப்படி பேசுகிறா தெரியுமா? என் டேடியை ஏதோ அவள் அதிகாரம் பண்ணுறா. அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என் டேடியும் போட்டுட்ருக்காரு. எனக்கிட்ட கூட இந்த 10 டேஸும் சரியாக பேசலை அப்படின்னு அழுகிறாங்க. அம்மோ போதும் அம்மோ, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு இப்படியெல்லாம் சொல்கிறது கேட்கும்போது. சரி பண்ணலாம். இல்லை, ஜங்குக்கோட மம்மியையும் டேடியையும் நானும் என்னோட அண்ணாவும் எப்படி போட்டு தள்ளணுமோ அதே மாதிரி நீனும் நானும் சேர்ந்துக்கிட்டு அந்த ஒயினையும் அவள் பெற்ற 3 பசங்களையும் அந்த ஒயினோட பாட்டியையும் போட்டு தள்ளிடலாம். கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட ஸ்டெப் மாம். அந்த டைமில் ஜங்குக் பாட்டிமாவையும் மின்ஹூ அங்கிளையும் தன்னோட ஸ்டடி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா? மின்ஹூ அங்கிளும் ஜங்குக்கும் முன்னாடி நடந்து போயிருப்பாங்க. பிங்கி ஆண்டியோட ரூம் லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கும்போது ஹன்ஷு அழுதுகிட்டு இருக்கிறது பின்னாடி வந்திருந்த பாட்டிமாவுக்கு கேட்டிருக்கும். எதுக்கு இந்த பொண்ணு அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அப்படியே டோர்கிட்டே நின்று என்ன பேசுகிறாங்கன்னு நோட்டீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பிங்கி ஆண்டி ஜங்குக்கோட மம்மி டேடியை நானும் என்னோட அண்ணாவும் போட்டு தள்ளின மாதிரி இந்த ஒயினோட பாட்டிமா பசங்களை நீனும் நானும் போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற வேர்டை கேட்டிருப்பாங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. அப்படியே சைடில் திரும்பி முன்னாடி போய்கிட்டு இருக்க ஜங்குக்கையும் மின்ஹூ அங்கிளையும் தான் பார்க்குறாங்க. இப்போ தான் ஸ்டடி ரூம்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க ஜங்குக். பாட்டிமா அப்படியே சைடில் வந்து நின்றுக்கிட்டு, என்னது இது? அப்போ இந்த பொம்பளை அந்த ஜங்குக் தம்பியோட மம்மி கிடையாதா? ஜங்குக் டேடி மம்மியை நானும் என் அண்ணாவும் போட்டு தள்ளின மாதிரின்னு சொன்னால் இந்த பிங்கியோட அண்ணானா அது மின்ஹூ இல்லை. மின்ஹூவும் பிங்கியும் சேர்ந்துக்கிட்டு ஜங்குக்கோட மம்மி டேடியை போட்டு தள்ளினாங்களா? அப்போ வேறு யாரோ ஜங்குக்கோட மம்மி டேடினா இந்த பொம்பளை யார்? இவளோட அண்ணாவும் இவள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒன்றும் புரியலையே. ஐயோ,
இந்த கும்பலுக்குள்ளே ஐயோ இந்த கொலகார கும்பலால் இருக்கும் போலது. என் பேரன்களும் பேத்தியும் வந்து மாட்டிக்கிட்டாங்களா? ஐயோ அப்படின்னு புலம்பி போயிட்டாங்க பாட்டிமா. டக்குன்னு இந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் ஹன்ஷு ரூமை விட்டு வெளியில் வரலான்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஸ்டடி ரூமை பார்த்து ஓடி போயிட்டாங்க பாட்டிமா. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ மின்ஹு அங்கிள் கூட அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க பாட்டிமாக்காக. பாட்டிமா இப்போ ஸ்டடி ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் என்னங்க தம்பி கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அப்படி வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் பாட்டிமா கிடுகிடுன்னு போய் சைடில் உட்காடுறாங்க. மின்ஹு அங்கிள் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே, கல்யாணம் பண்ணி 10 நாள் ஆச்சு, இப்போ வரையும் என் லிட்டில் ஃபிங்கர் கூட இவங்க பேத்தியை டச் பண்ணலை அப்படின்னு அழுகுறாங்க. பாட்டிமாவுக்கு கோபமாக வருது. இங்கே பாருங்க தம்பி, தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அழுகப்படாது. என் பேத்தியை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். நீங்கள் நான் வேண்டான்னு சொன்னேன்னா அப்படியே துட்டுச்சிங்க அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு. இப்போ என் பேத்தியை குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அப்போ ஜங்குக், இங்கே பாருங்கள், அமைதியாக இருங்க அங்கிள், அமைதியாக இருங்க. என்ன பிரச்சனை உங்கள் பேத்திக்கு? என் அங்கிளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப்பை லீட் பண்ண வேண்டியதானே? எதுக்காக என் அங்கிள் டச் பண்ணாருன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க உங்கள் பேத்தி? தப்பில்லையா அது? ஹஸ்பண்ட் அடிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து. அப்போ பாட்டிமா, இங்கே பாருங்கள் தம்பி, எதாக இருந்தாலும் நான் உடச்சி பேசிடுறேன். என்னோட பேத்திக்கு கல்யாணமெல்லாம் ஒன்றும் ஆகலதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கோமாவுக்கு போயிட்டேன்னா 3 நாளுக்கு மேலே நான் கோமாவில் தான் இருந்தேன். அந்த டைமில் என் பேத்திக்கு வெறும் 15 வயசு தான். ஓஹோ, யாரோ ஒருத்தவன் பெரிய பணக்காரன் போல், யார் எவரெலாம் எங்களுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என் பேத்தி ஹாஸ்பிட்டல் கேரிடோரில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த ஆள் என் பேத்திக்கிட்ட வந்து எதுக்குமா அழுகிற, என்ன எதுன்னு கேட்டிருக்கான். என் பேத்திக்கு மம்மி டேடின்னு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். ஸோ ஆதரவு கூட யாரும் இல்லாமல் என் பேத்தி அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து பேசினதும், என் பேத்தி விவரம் புரியாதவ, 15 வயசு பொண்ணு, என் பாட்டிமா கோமாவில் இருக்காங்க, எனக்கு காசு இல்லை, என் பாட்டிமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னு அழுதுருக்கா. என் பேரனுங்க எப்படி 10 வயசுலேயே 13 வயசு பசங்க மாதிரி பெருசாக இருக்கானுங்களா, அதே மாதிரி தான் 15 வயசு தான் என் பேத்திக்கு. பார்க்க 18-19 வயசு மாதிரி இருந்திருக்கிறான். அதனால் அவனுங்க 18 வயசுக்கு மேலே இருக்க பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு, சரிம்மா நீ அழக்கூடாது, உனக்கு 3 கோடி ரூபா பணம் வாங்கி தர்றேன், என் பாஸுக்கு ஒரு குழந்தைய சரோகசி சிஸ்டமில் பெற்று கொடுக்குறியான்னு கேட்டிருக்கான். என் பேத்தி பார்க்க பெரிய பொண்ணு மாதிரி தெரிஞ்சாலும் அவள் சின்ன பொண்ணு, என்ன தெரியும் அவளுக்கு? ஒன்றும் புரியாமல் பாட்டியை காப்பாற்றணுன்னு நான் பெற்று கொடுக்குறேன், எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டிருக்கா. அவ்வளவுதான். மறுநாளே எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. 1 வாரம் கழித்து தான் கண்ணு முழித்தேன். 3 மாதம் அங்கேயே தான் நீ பெட் ரெஸ்ட் இருக்க வச்சாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லையே. 3 ட்ராலியில் கட்டாக பணத்தை ரெடி கேஷாக கொடுத்துட்டானுங்க. என் ரூம்குள்ளே தான் அந்த பணம் இருந்துச்சு. என் பேத்திக்கு அதை பாதுகாக்க கூட தெரியலை. அப்படியே பணத்தை எண்ணெய் விட்டுவிட்டு கேன்டீனுக்கு போவா, சாப்பிடுவா, வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான் என் பக்கத்தில். அந்த மாதிரி என் பேத்தியை எவனோ சரோகேசி மதருக்கு குழந்தை பெற்று கொடுன்னு சொல்லி ஏமாற்றிவிட்டான். எங்கே போய் ஒளிஞ்சான்னு தெரியல அந்த ராஸ்கல். என் பேத்திக்கு 3 மந்த்து அப்போ கன்சீவ் ஆகிட்டான். எனக்கும் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு 3 மாதம் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் போகலாம்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எவன் வந்து என் பேத்தியை குழந்தை பெற்று கொடுமா என் பாஸுக்குன்னு வந்து அப்ரோச் பண்ணானோ அவன் வந்தான் ரூம்குள்ளே. என் பேத்தியை ஒரு முக்கியமான விஷயமா வான்னு கூட்டிகிட்டு போனான். ஒரு அரை மணி நேரத்தில் என் பேத்தி பதறி போக்கி என் ரூம்குள்ளே ஒடியாந்தான். நான் லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு பில்லை ஃபுல்லாக செட்டில் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு ரெடி ஆகிட்டு இருக்க சமயத்தில் தானே கூட்டிகிட்டு போனான். என் பேத்தி கிடுக்கிட்டுன்னு வந்து, பாட்டி எனக்கு பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, குழந்த வேணும்னு 3 கோடி ரூபா பணம் கொடுத்தான் அந்த ஆள். பணமெல்லாம் வேணாம், அதே மாதிரி குழந்தையும் வேணாம், அந்த பணத்தை அந்த பொண்ணையே வச்சுக்க சொல்லிவிட்டு குழந்தைய அபார்ட் பண்ணி விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால என்னை அபார்ஷன் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டிமா, எனக்கு பயமாக இருக்குது. என் ஸ்டொமக்கில் 3 மந்த்தாக குழந்தைங்க இருக்காங்க. அந்த ஆளுக்கு வேணான்னா போயிட்டு போகிறாரு. என் குழந்தைங்களுக்கு நான் மம்மி, என் குழந்தைங்கள நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு என் குழந்தை வேணும்னு ஒரே அழுக. இந்த சின்ன வயசில் என் பேத்தி இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது. 2வது, என் பேத்திக்கு மம்மி டாடி கிடையாது. நானுமே கோமாவில் இருந்து அப்போ தான் எழுந்தேன். ரொம்ப பலகீனமாக ஃபீல் பண்ணேன்.
எனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பேத்திக்கு இந்த குழந்தை தான் ஆதரவாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நீ எதுக்கும் அழுகாத தங்கம், குழந்தை எதுவும் பண்ண வேணாம், யாருக்கும் தெரியாமல் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம்னு ரெடி பண்ணி வச்சுருந்த லக்கேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அந்த பணம் இருந்த லக்கேஜஸையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் சியோலோட டெட் எண்டில் இருக்க கிராமத்துக்கு ஓடி போயிட்டோம். அங்கே போய் ஒரு நிம்மதியான லைஃப்பை லீட் பண்ணோம். அங்கே போயிட்டு குழந்த பிறக்கையில் தான் தெரிஞ்சிச்சு ஒரு குழந்தை இல்லை, என் பேத்தியோட ஸ்டொமக்கில் ட்ரிப்ளட்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு. 3 பேரனுங்க பிறந்தானுங்க. 10 வயசு இப்போ அவனுங்களுக்கு. சர்நேம் தெரியாமல் தடுமாறி தட்டு குழஞ்சிக்கிட்டு கிடந்தோம். சிட்டிக்கு போனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே வந்தால் இங்கே அதை விட பிரச்சனை போல். சர்நேம் தெரியாமல் ஸ்கூல்லேயே சேர்க்க மாட்டாங்களாம். அந்த டைமில் தான் இந்த மின்ஹு வந்து சர்நேம் கொடுக்குறேன், உன் குழந்தைங்கள என் குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன்னு என் வாங்கிக்கிட்ட சொல்ல, வயசை பற்றி கூட கவலைப்படாமல் என் பேத்தி கட்டிக்கிட்டா. குழந்தைங்களுக்காக கட்டிக்கிட்டா, அவளுக்கு புருஷன் வேணும்னு கட்டிக்கலை. இவன் என் பேத்தியை தொந்தரவு படுத்திக்கிட்டு இருக்கான், முட்டாள். நீங்களே சொல்லுங்க தம்பி, என் பேத்தி வந்தாள் அந்த ஆள்கிட்ட. இந்த ஆளே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க, உன் பிள்ளைங்களுக்கு சர்நேம் கொடுக்குறேன்னு சொன்னார். என் பேத்திக்கு அப்போ இருந்த இக்கட்டில் குழந்தைங்களுக்கு சர்நேம் கிடைக்குதுன்னு இவரை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னான். நான் வேண்டானே, என் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் குழந்தைங்க நிம்மதியாக இருக்கணும், சர்நேம் வேணும்னு சொல்லி கட்டிக்கிட்டா என் பேத்தி. இந்த மின்கு சர்நேம் கொடுக்குறேன்னு தானே கட்டிக்கிட்டாரு. என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட 1 மணி இருந்து குழந்தை பெற்றுக்கணும் நான் கட்டிக்கிட்டாரு என் பேத்தியை. இல்லை ஏதோ என் பேத்திக்கு வாழ்க்கை கொடுத்தா வாழ்க்கையை நீட்டி நிமித்துற மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்போ என்ன திமிர் இருந்தால் என் பேத்தி விருப்பம் இல்லாமல் டச் பண்ண இருந்தாலும் போவான். என் பேத்தி விருப்பப்பட்டால் கூட பரவாயில்ல, விருப்பம் இல்லாத பொண்ணை ஹார்ம் பண்ணலாமா? அதுக்கு அடிக்க தான் செய்வான் என் பேத்தி. இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது எனக்கிட்ட. என் பேத்தியோட லைஃப்பில் நடந்தது இதுதான். என் பேத்திக்கு குழந்தைங்களோட அப்பா உண்மையிலே யாருன்னு தெரியாது. இல்லாட்டி நானே பிடிச்சி என் பேத்தியை கூட்டிகிட்டு போயிருப்பேன். இவ்வளவு வருத்தத்தில் என் பேத்தி இருக்கும்போது என்ன அந்த ஆளுக்கு பிரச்சனை அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. உயிரே போகணும் இருக்குது ஜங்குக்கு. எது 15 வயசில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாள் அவங்க பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ 25 வயசு, இன்னும் 2 மாதத்தில் 26 வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இங்கே எந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் பேத்தி நீங்கள் அட்மிட் ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னையா சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தா என் பேத்தி. அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவளை சரகேசி மதருக்கு ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உயிரே போகணும் இருக்குது ஜங்குக்கு. அப்படியா? ஓகே ரைட்டு அங்கிள், உங்கள் மேலே தான் தப்பு. நீங்கள் வாங்கிக்கிட்டு போகக்கூடாது. அவளே உங்ககிட்ட வந்தானா ஓகே, இல்லைன்னா நீங்கள் சர்நேம் கொடுக்குறேன்னு சொல்லி தானே மேரேஜ் பண்ணீங்க. சர்நேம் தான் கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன? அவகிட்ட போகாதீங்க. அவளே வந்தானா நீங்கள் ஏற்றுக்குங்க. அதை விட்டுவிட்டு சும்மா போய் அந்த பொண்ணை தொந்தரவு படுத்தக்கூடாது. உங்கள் மேலே தான் தப்பு. போய் ரூமில் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. தூக்கி வாரி போட்டுருச்சு மின்ஹு அங்கிளுக்கு. ஜங்குக்கு என்ன பேசுகிற நீ? ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது 1 மணி நேரம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா? கல்யாணம் பண்ணாவே எல்லாம் நடக்கும். ஐயோ, என்னடா நீ இப்படி பேசிவிட்ட அப்படின்னு அழுகுறாங்க. ஜங்குக் தன்னோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, அங்கிள் இப்போ லேட் நைட் ஆகுது, போய் தூங்குங்க, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் மின்ஹு அங்கிள் ஜங்குக்கோட கோல்டு ஃபேஸை பார்த்துட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா மின்ஹு அங்கிள் போய் டோரை க்ளோஸ் பண்ணதும் மெல்ல எழுந்து நின்று அப்படியே சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, சரி தம்பி, ரொம்ப நல்லது, ஏதோ என் பேத்தி இந்த சூனியக்காரங்கள்ட்டையும் சூனியக்காரிகள்ட்டையும் மாட்டிக்கு வாழணும்னு பயந்து கிடந்தேன். ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் மனசில் ஈரம்னு இருக்கும் போல். என் பேத்திக்காக பேசி இந்த மின்ஹு என்னைக்கு அனுப்பி விட்டுட்டீங்க, ரொம்ப நன்றி. என் பேத்தி என் பேரன்களுக்காக இந்த கல்ட்டப்பையில் கல்யாணம் பண்ணி என்ன நடக்க போகிறதோ தெரியல. ஐயோ போச்சு, அந்த படுபாவி பிள்ளைங்களை கொடுத்துட்டு என்கிட்ட ஓடி போயிட்டான். அவனை பிடிச்சேன்னா அவனை நான் ஒரு வழி பண்ணிவிடுவேன் அப்படின்னு பாட்டிமா பேசிக்கிட்டே அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. ஜங்குக் அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா ரூமை விட்டு வெளியில் போன நெக்ஸ்ட்டு செகண்டே அப்படியே ஜங்குக் எழுந்து நின்று சைடில் இருக்க கிளாஸ் விண்டோ கிட்டே போய் நின்று அப்படியே அந்த கிளாஸ் விண்டோவில் சாஞ்சு நிற்கிறாங்க. ஐயோ, ஒருவேளை என்னோடய மேனேஜர்கிட்ட சொல்லி நான் ஒரு சர்வீசி மதரை ஏற்பாடு பண்ண சொன்னேனே, எனக்கு குழந்தைங்க வேணும்னு. ஒருவேளை அந்த பொண்ணு தான் ஒயினா? ஐயோ, 15 வயசு பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது இல்லீகல். 15 வயசு பொண்ணை எதுக்காக சரகேசி மதருக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு என் பிஏவை போட்டு மிதின்னு மிதிச்சு, 15 வயசு பொண்ணு ஒரு நாள் என் குழந்தைக்கு மம்மியாகக்கூடாது, அது பாவம்,
குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுன்னு சொல்லி 10 லட்ச ரூபா கையில் காசை கொடுத்து விட்டு அனுப்புனேனே. என் 3 கோடி ரூபா போனாலும் போயிட்டு போதும், அந்த பொண்ணை வச்சுக்க சொல்லு. இந்த 10 லட்சத்தை நீ வச்சுக்கிட்டு குழந்தைய அபார்ஷன் பண்ணி விட்டுட்டு அந்த பொண்ணுக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்டேனே. ஐயோ, அவன் என்ன பண்ணான்னு தெரியலையே. கரெக்டாக 3 கோடின்னு இந்த பாட்டிமா சொல்கிறாங்க அமௌண்ட்டை. ஒயினுக்கு 15 வயசு, ட்ரிபிள்எட்ஸ் பிறந்திருக்காங்க. ஐயோ, அது என்னோட குழந்தைய அதுவும் இருக்குமா? ஐயோ, ஒருவேளை அந்த ஒயின் எனக்கு சரோகேசி மதராக வந்த பொண்ணுனா என் அங்கிள் மேரேஜ் பண்ணியிருக்காரே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பி போயிட்டாங்க ஜங்கு. உடனே தன்னோட செல்ஃபோன் எடுத்து பிஏவுக்கு கால் பண்ணி இப்போவே என்னோடய மேன்ஷனுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பிஏ வேகமாக ஜங்குக்கோட மேன்ஷனுக்கு வந்து இப்போ ஜங்குக்கோட ஸ்டடி ரூமை தான் நாக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வேகமாக போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பிஏ ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சார், எதுக்காக அன்டைமில் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ உள்ளவா அப்படின்னு சொல்கிறாங்க. பிஏ கிடுகிடுன்னு உள்ளே வந்து நின்று சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ ஒயினோட ஃபோட்டோவை இப்போ தான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி ஒயினோட ரூமுக்கு போய் தூங்கிக்கிட்டு இருக்க ஒயினை அப்படி ஒரு ஃபோட்டோ கிளிப் எடுத்துக்கிட்டு கிடுகிடுன்னு தன்னோட ரூமுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவை தான் பிஏ கிட்ட காட்டி, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சரோகேசி மதருக்கு ஒரு பொண்ணை நான் பார்க்க சொன்னேன், நினைவு இருக்கா, அது இந்த பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க தன்னோட செல்ஃபோனை காட்டி. அந்த டைமில் தன்னோட ஸ்பெக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கவனித்து பார்த்துட்டு பிஏ சொல்கிறாங்க, ஆமாம் சார், இந்த பொண்ணு தான், நல்ல அழகான பொண்ணு. இந்த பொண்ணு மாதிரி தானே நீங்கள் ஒரு ஆளை கேட்டிங்க, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக சாமிங் லுக்கில் இருக்கணும், நல்லா ஹைட்டாக இருக்கணும், நல்லா பாடி ஷேப்பில் நல்லா இருக்கணும் பொண்ணு அப்படின்னீங்க. கிட்டத்தட்ட 6 மாதமாக தேடி இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி சரோகேசி ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு 3rd மந்த்து செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறச்சி தான் தெரிஞ்சது இந்த பொண்ணுக்கு 15 தான் ஏஜ் ஆகுதுன்னு. பதறி போய் உங்ககிட்ட வந்து சொன்னேன், நீங்கள் 15 வயசு பொண்ணு என் குழந்தைக்கு மம்மியாகக்கூடாது, அது பாவம், நான் கொடுத்த அமௌண்ட் அந்த பொண்ணே வச்சுக்கிட்டோம், அந்த பொண்ணோட குழந்தைய அபார்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னீங்களே, இந்த பொண்ணு தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓங்கி ஒரு ஸ்லாப் விழுகுது பிஏக்கு. அப்படியே போய் சைடில் விழுந்துட்டாங்க பிஏ. மன்னிச்சிடுங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போனேன், அபார்ஷன் பண்ணேன், தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சைடில் போனவன் ஓடி போயிட்டா, எங்கே போனானே தெரியல, இப்போ வரையும் தேடிக்கிட்டு இருக்கேன். மன்னிச்சிடுங்க சார், உங்கள் குழந்தைய அபார்ட் பண்ண முடியல அந்த டைமில். இப்போ 10 லட்ச ரூபா காசு கொடுத்ததும் இப்போ காசை பிடுங்கி போடுவீங்க, அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்து மேலே இருந்த ஆசையில் அந்த பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ணி விட்டுட்டோன்னு போய் சொல்லிவிட்டு அந்த 10 லட்ச ரூபா பணத்தை நான் ஆட்டையை போட்டேன் சார், மன்னிச்சுக்கோங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுகிறாங்க பிஏ. அப்படியே தன்னோட ஹேரை க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துட்டாங்க ஜங்குக். யூஸ்லெஸ் இடியட், நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. அம்மா, ஐயோ, வெளியில் போ, எழுந்துச்சு வெளியே போடா அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். அவ்வளோதான், டக்கு புக்குன்னு தன்னோட ஸ்பெக்ஸ் அப்படியே எடுத்து எகெயின் ஐஸில் வியர் பண்ணிக்கிட்டு கிளம்புறேன் சார் அப்படின்னு எழுந்து நிற்கிறாங்க மேனேஜர். இங்கே பாரு, என்னையோட சரி என் கண்ணு முன்னாடி நீ வரக்கூடாது, இப்போவே நான் உன்னோட ஜாப்லேருந்து ஃபயர் பண்ணி விடுறேன், வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, வேலையை பிடிங்கி விட்டா நான் என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு அப்படின்னு அழுகிறாங்க பிஏ. வெளியில் போ, இல்லையே பிஸ்டல் எடுத்து ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அவ்வளோதான், ஓடியே போயிட்டாங்க பிஏ. அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ளோரில் ஜங்குக். ஐயோ, அந்த 3 பசங்களும் என்னோட பசங்களா? ஐயோ, 10 டேஸ் முன்னாடி தானே இந்த 3 பசங்களையும் பார்த்தேன், இப்போ வரைக்கும் அவனுங்களை நான் பார்த்ததில்லையே. ஐயோ, என்னோட பிள்ளைங்களா அவங்க? ஐயோ, அந்த பொண்ணு ஒயின் தானா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் அங்கிள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்து தொலைஞ்சிருக்காரே. நோ 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 நோ. எந்த பொண்ணுங்களையும் பார்த்து மெல்ட் ஆகாத என் மனசு என் அங்கிளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு புது பொண்ணாக வந்து என் மேன்ஷன் முன்னாடி நிற்கும்போது என் ஹார்ட் மெல்ட் ஆணுச்சு. அப்போ தெரியாதே என் பிள்ளைங்கள் விட்டு மம்மி தான் என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா என் அங்கிளை கல்யாணம் பண்ணினேன். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஏன் பிள்ளைங்க? ஐயோ, எனக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாமல் இத்தனை வருஷமாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேனே.
ஐயோ நான் எப்படி என் முகத்தை காட்டுவேன் அவங்கக்கிட்ட? விட்டுட்டு ஓடி போயிட்டார் என் டேடின்னு இந்த பசங்களே சொன்னாங்களே. ஐயோ போச்சு. சரோகேசி மதருக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு நான் நினச்சது தப்பா? இல்லை என் பிஏ ஒயினை சூஸ் பண்ணது தப்பா? இல்லை என் ஒயின் 15 வயசில் என் குழந்தைங்கள பர்த் பண்ணியிருக்காளே அது தப்பா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஒயின் மேலே காரணமே இல்லாமல் எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு பார்த்த உடனேயும். ஐயோ போச்சு போச்சு. ஐயோ எனக்கு குழந்தைங்கள பெற்றுட்டு என் அங்கிள் கூட எப்படி நான் ஒன்று மணி இருக்க விடுவேன் அந்த ஒயினை? முடியாது. என் அங்கிள் எனக்காக ஒயினை சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும், இல்லை நான் பண்ண வைப்பேன் அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே டிஎஸை வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் பார்க்கிம் குக்கோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஜங்குக் ரூமை திறந்து அப்படியே அமைதியாக உள்ளே போய் நிற்கிறாங்க. பார்க்கிம் குக் 3 பேரும் ஒரே பெட்டில் அப்படியே ஒரு டீப் ஸ்லீப்பில் அப்படியே தூங்கிட்டுருக்காங்க. ஹார்ட்டே மெல்ட் ஆகுது ஜங்குக்கு. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ என் குழந்தைங்கள அவங்க 3 பேரும். நாளைக்கே நான் இவங்க 3 பேரையும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என் குழந்தைங்க தான் இவங்கன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்த செகண்ட் ஒயின் என்னுட்டு நான் ஏதாவது பண்ணணும். ஒயின் பார்க்குறதுக்கு பெரிய பொண்ணு மாதிரி இருந்தாலும் அவளோட பேச்சுவார்த்தையும் பிஹேவியரையும் நோட்டீஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு விவரம் தெரியாதவ மாதிரில இருக்கா. இந்த 10 வருஷத்தில் என் பசங்களை வச்சுக்கிட்டு அவள் எப்படி லைஃப்பை ஹேண்டில் பண்ணான்னு தெரியலையே, எவ்வளோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணான்னு தெரியலையே. ஐயோ பாட்டிமா வேறு இருக்காங்க. ஐயோ இத்தனை பேருக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்? என்ன பண்ணனா? இவங்க கண்டிப்பாக என் பசங்களாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் யார் பேர் பார்க், யார் பேர் கிம், யார் பேர் குக்குன்னு கூட எனக்கு தெரியாதே. ஐயோ இவன் யாருன்னு தெரில, என் ஜாடையிலே இருக்கானே. எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை பிரம்மையானு புரியலை. இந்த பையன் என்னோட்டு மம்மியோட டேடி மாதிரி இருக்கான், இவன் என் டேடியோட டேடி மாதிரி இருக்கான். ஐயோ 3 பசங்க, எங்கே போய் இதை நான் சொல்லி வேதனைப்படுறது? எனக்கு சரோகேசி ப்ராசஸில் குழந்தை பெற்று கொடுக்க வந்த பொண்ணு ஒயின் பிஏ மூலமாக எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த 3 குழந்தைங்களும் என்னோட குழந்தைங்க தான், என்னால் 100% சொல்ல முடியும். இருந்தாலும் நான் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் நாளைக்கு போய் பண்ணிக்கிறேன். இவங்க 3 பேர் என் குழந்தைங்க தான் கன்ஃபார்ம் ஆணுச்சு. அதுக்கப்புறம் ஒயின் என்னோட்டு. ஒயினுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒயினை பார்த்து அந்த செகண்டே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் என் அங்கிளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அவளை நான் அந்தளவுக்கு கருதிக்கலை. என் பிள்ளைங்களுக்கு மம்மின்னு ஆனதுக்கப்புறம் அவள் என்னோடதை எப்படி என் அங்கிள் உரிமை கொண்டாட முடியும்? தாலியே கட்டியிருந்தாலும் அவள் என் பிள்ளைங்களுக்கு மம்மி. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு 3 குழந்தைங்களையும் டச் பண்ணால் முழிச்சுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அமைதியாக ஒயினோட ரூமுக்கு தான் இப்போ கிளம்புறாங்க ஜங்குக். ஒயின் இப்போ நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. ஒரு டீப் ஆரஞ்சு கலரில் தை செலவுக்கு ஒரு டிஷர்ட் போட்டு ஹான்னு தூங்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஹேயாக. ஜங்குக் இப்போ ரூம் டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஒயின் படுத்திருக்க போஸில் ஜங்குக் ஆடி போயிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு செக்ஸி போஸில் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க ஒயின். ஜங்குக்கு லைஃப்லையே ஃபர்ஸ்ட் டைம் ஒயினை இந்த போஸ்டில் பார்க்கும்போது டெம்ட் ஆகுது. ஜங்குக்கு பெருசாக எந்த பொண்ணுங்க மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன் தன்னோட மாமா பொண்ணான ஹன்ஷு மேலே கூட ஜங்குக்கு எந்த விருப்பமும் இல்லை. யாரை பார்த்தும் பெருசாக எந்த ஃபீலும் ஜங்குக்கு ஏற்படாது. ஆனால் ஒயினை பார்த்த அங்கிள் மேரேஜ் பண்ணிட்டு ஒயின் தன்னோட கார்டன் ஏரியாவில் நின்றுட்டு இருந்திருப்பாங்களா, அந்த ஃபஸ்ட்டு சைட்லேயே ஒயினை பிடிச்சிருக்கும் ஜங்குக்கு. ஆனால் மின்குவை மேரேஜ் பண்ணியிருக்கனால இக்னோர் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபீலிங்கை. இப்போ தன்னோட குழந்தைங்கள பெர்த் பண்ண பொண்ணுன்னு ஒயினை பார்க்கும்போது ஜங்குக்கால டிசர் அடக்க முடியல. அப்படியே ஒயின்கிட்ட போய் ஒயின் அப்படியே கவனித்து பார்க்குறாங்க. ஒயினுக்கு நல்ல லாங்கான ஹேர் இருக்குது. எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் பாடிக்கும் ஃபேஸ்க்கும் போட்டுட்டு அப்படியே சீலிங்கை பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க ஒயின். ஜங்குக்கு அப்படியே ஒரு பிளாங்கெட் எடுத்து ஒயினை நல்லா கவர் பண்ணிவிட்டு, நீ மின்கு அங்கிளில் மேரேஜ் பண்ணது சர்நேம்காகன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு பேபி. ஆனால் மேரேஜ் பண்ணால் என்ன பண்ணுவாங்கங்கிறது உனக்கு தெரியலை.
எந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு எனக்கு பேபியை பர்த் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது அசிங்கமாக இருக்குது எனக்கு. என்னால் நீ நிறையா சஃபர் அனுபவிச்சிருப்ப. அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணி உன்னைய எண்ணவளாக்க போகிறேன். அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜங்குக் ஒயினை பார்த்து தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க ஜங்குக். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் இப்போ ஒர்க்குக்கு கிளம்பலை. ஸோ ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இன்றைக்குள்ள மீட்டிங்ஸை டுமாரோ போஸ்ட்போன் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த டைமில் ஹன்ஷு ஆஃபீஸ்க்கு டிக்கா ரெடி ஆகி டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்கும்போது மேனேஜர்கிட்ட ஜங்குக் கால் பண்ணி சொன்னதை கேட்டுட்டாங்க. குக்கி, எதுக்காக ஆஃபீஸ் இன்றைக்கி வரமாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹன்ஷு. ஜங்குக் அப்போ ஹன்ஷுவை பார்த்து கொஞ்சம் உடம்புக்கு டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஒன் டே வீட்டில் சில் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஓ அப்படியா, சரி ஓகே. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஹன்ஷு, கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடணும், இப்போ தான் காஃபி குடித்தேன், கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் ஹன்ஷு அமைதியாக போய் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இப்போ தான் அங்கிள் அப்படியே டிக்கா ரெடி ஆகி டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்காங்க. அங்கிளை பார்த்ததும் ஜங்குக், அங்கிள் என்ன இன்றைக்கி கிளம்பணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கிளம்பணும், எனக்காக நம்மளோட கட்சி ஆஃபீஸில் ஆட்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. 2-3 திட்டங்களை நான் இன்றைக்கி நடைமுறைப்படுத்தலான்னு இருக்கேன். நீ எழுதி கொடுத்தது தான். நம்மளோட ப்ளூபெர்ரி சொசைட்டியில் எந்த மாதிரி ரோட்வே சைடில் இருக்கக்கூடிய ட்ரீஸ் ஃபுட் பார்த்தலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி சியோல் சிட்டி அவுட்டரில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண சொல்லியிருக்க. அதுக்கான வேலைகளை தான் நான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்குது பார்க்க. ஸோ அதை ஹைஜீனிக்காக மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி நைஸ். ஓகே, எவ்வளோ நாளில் அதை முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என் பிஏவை கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மின்ஹு அங்கிள். ஓகே, உங்களுக்கு இப்போ பணம் கிடச்சிருக்குமே, பிஎம் கிட்டேருந்து தான் பல்க் அமௌண்ட் ரோட் போடுறதுக்காக அனுப்பி விடுறதா சொல்லியிருக்காங்களே. ஸோ பிஎம் கொடுக்குற நிதியிலேருந்து ரோடெல்லாம் பர்ஃபெக்டாக போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. மின்ஹு அங்கிள் அப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, நீட்டாக பண்ணிவிடுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. நீட்டாக பண்ணணும். நான் பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணி அவங்கள சிஎம்மாக உட்கார வச்சது ஒழுங்காக இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்காக சும்மா கிடையாது. அந்த ஜூன் என்னைய தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணதுக்காகவும், என்னோட ஆள் சிஎம்மாக இருந்தால் எனக்கு வகையில் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தான் உங்களை சிஎம் ஆக்கியிருக்கேன், சும்மா கிடையாது. மக்களுக்கு எந்தளவு நம்ம வாக்குறுதி சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்பில் நிறைவேற்றி கொடுக்கணும். இது எல்லாமே 2 இயர்ஸில் முடிக்கணும். அப்கமிங்கில் வர நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு மக்கள் எல்லோரும் நம்மளோட ஆட்சி மட்டும்தான் வேணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி வர்ற 2 வருஷத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அப்புறம் வரக்கூடிய 3 வருஷத்தில் ஹேயாக புது புது திட்டங்களை நம்ம ரெடி பண்ணி மக்களுக்கு செய்யணும். புரியுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மின்ஹு அங்கிள் நல்லா புரிஞ்சுது. எல்லா திட்டத்தையும் நான் நிதியிலேருந்தே எடுத்து சரி பண்ணி போடுறேன், எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி விட்றேன், மேற்கொண்டு காசு பத்தலைன்னா உனக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேளுங்க, நான் கொடுப்பேன். ஆனால் என்ன செலவாயிருக்கு, எந்த வகையில் செலவாயிருக்குன்னு எனக்கு கணக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எழுந்து நிற்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. மின்ஹு அங்கிளும் ஜங்கு கூட போய் அழகாக பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்காந்துட்டாங்க. அப்போ மின்ஹு அங்கிள் சொல்கிறாங்க, நான் கோவிலுக்கு போகிறதா இருக்கேன், ஈவினிங் போல், நீனும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ஷியோர், கண்டிப்பாக. எந்த கோவிலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக் மின்ஹு அங்கிளை பார்த்து. அப்போ மின்ஹு அங்கிள், நானும் ஒயினும் மேரேஜ் பண்ணோம்ல அந்த கோவிலுக்கு தான், அந்த கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சத்தை பண்ணிட்டு வந்துடணும். ஒயின் என் மேலே கோபமாக இருக்கா, அவளை அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் தான் கொஞ்சம் தாஜா பண்ணணும், அதுக்கு தான் உன்னையே கூப்பிட்றேன், அவள் கோச்சுக்கிட்டானா நீ கொஞ்சம் சமாதானப்படுத்தி வை அப்படின்னு சொல்கிறாங்க மின்ஹு அங்கிள். கோபம் வருது ஜங்குக்கு, இருந்தாலும் அதை ஹைட் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருக்கேன், ஈவினிங் வாங்க, ஒயின் ரெடியாக இருப்பா, கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, எனக்கு பசிக்கல, ஜூஸ் மட்டும் கொடுங்க, குடிச்சிட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மின்ஹோ அங்கிள். அந்த டைமில் பிங்கி ஆண்டி பனானா மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு வச்சுட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து மின்ஹோ அங்கிளுக்கு கொடுக்குறாங்க. மின்ஹோ அங்கிள் அதை வாங்கி சிப் பண்ணிக்கிட்டே, என்னோடய பசங்களும் என் ஒய்ஃபும் எங்கே பிங்கி அப்படின்னு கேட்குறாங்க. வெக்கமா இல்லை உனக்கு, உன்னோட பசங்களா, நீ பெத்த பிள்ளைங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் பேசக்கூடாது, நீ நான் பெக்கலை, ஆனாலும் இப்போ நான் அவங்களோட டேடி, அதனால உரிமையில் நான் கேட்குறேன், என் பசங்க எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பாட்டிமா ஏதோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்க்கிம் குக்கை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. பின்னாடியே வைன் ஒரு அழகான பீட்ரூட் கலரில் ஒரு சாரீ வியர் பண்ணி நீட்டான ஹேர் ஸ்டைலில் பெரிய பெரிய ஜும்கா போட்டு பெரிய பொட்டு வச்சு பார்ட்டிஷனில் குங்குமம்லாம் வச்சு ஒரு ஆத்தட்டிக் ஸ்டைலில் வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே வைனோட கொலுசு சத்தத்தை கேட்டுட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே எழுந்து நிற்க போகிறாங்க ஜங்குக். வைனோட பியூட்டினஸில் மயங்கி போய் இருந்தாலும் ரியாலிட்டி ஹிட் ஆகி அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. வைன் ஒரு பிரைட் ஸ்மைலோட அப்படியே சைடில் வந்து ஜங்குக்கு ஆப்போசிட்டில் உட்காடுறாங்க. வைனுக்கு ரைட் சைடில் 3 பாய்ஸும் வந்து உட்காந்துட்டாங்க. ஜங்குக் இப்போ தான் வைனையும் 3 பாய்ஸையும் நல்லா கவனிக்கிறாங்க. அந்த டைமில் மின்ஹோ அங்கிள் டக்குன்னு எழுந்து குடுக்குடுன்னு வைன் பக்கத்தில் போட்டிருக்க சேரில் போய் உட்காந்துக்கிட்டு, வைன் டார்லிங், சாரி, இனிமேல் உன் பர்மிஷன் இல்லாமல் உன்னை டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ மின்ஹோ அங்கிளை பார்த்து முறைச்சி, ரைட்டு, இதுக்கப்புறம் இனி நீங்கள் இந்த மாதிரி பேட் டச் பண்ண பார்த்தீங்க வாயிலே குத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு பஞ்சு மூட்டை மாதிரி இருந்துக்கிட்டு என்ன குத்துறனே, வலிச்சிருச்சு தெரியுமா, இங்கே பாரு, என் சீக்ஸை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே லைட்டாக பஃபியாகி போயிருக்கு அங்கிளோட சீக்ஸ். சரி சரி, இனிமேல் குத்தலை, ஆனால் என்கிட்ட வரக்கூடாது. நீங்கள் என்ன சொன்னீங்க, என் பசங்களுக்கு சர்நேம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அப்புறம் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர்றேன், நல்லா பார்த்துக்குறேன்னு சொன்னீங்க, பேட் டச் பண்ணுவேன்னு சொன்னீங்களா? இல்லை இல்லை, அதை பண்ணக்கூடாது, என்கிட்ட கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சரி, பண்ண மாட்டேன், நீனா ஓகே சொன்னாதான் உன்னையனா, இல்லை உன்கிட்டே நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே, என்ன ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறீங்க, ஃப்ரூட் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றேன், நீ எனக்கு எடுத்து வை, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே மின்ஹோ அங்கிளுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் பூரியும் கிழங்கும் வைக்கிறாங்க. மின்ஹோ அங்கிள் ரொம்ப குஷியாக அப்படியே அந்த பூரியை பிச்சு கிழங்கோடு எடுத்து அப்படியே மவுத்துக்குள்ளே வைக்கிறாங்க. ஜங்குக் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா, தம்பி நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு பிளேட் எடுத்து வைக்கிறாங்க ஜங்குக்கு. அந்த டைமில் பிங்கி ஆண்டி கிடுகிடுன்னு வந்து பாட்டிமா ஹேண்ட்ஸ்லேருந்து பிளேட்டை வாங்கி, நான் வச்சுக்கிறேன் என் பையனுக்கு, நீங்கள் உட்காருங்கம்மா, அமைதியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு பிங்கி ஆண்டி சர்வ் பண்ணுறாங்க. ஜங்குக் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டே 3 பாய்ஸையும் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. 3 பசங்களும் ஒரே மாதிரி பூரியை பிச்சு அப்படியே ஜங்குக் போலவே கிழங்கோட அப்படியே டிப் பண்ணி மவுத்தில் வச்சு அப்படியே சூவ் பண்ணுறாங்க. ஜங்குக் அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே அவங்களோட மில்க் ஷேக் எடுத்து சிப் பண்ணுறாங்க. 3 பாய்ஸும் பனானா மில்க் ஷேக் எங்கே எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வைன் உடனே, மெய்ட், என் பசங்களுக்கு பனானா மில்க் ஷேக் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் மேடம், இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 பசங்களுக்கும் ஒரு கிளாஸில் பனானா மில்க் ஷேக் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குழந்தைங்க 3 பேரும் அதை வாங்கி ரொம்ப ஆசையாக அதில் ஸ்ட்ரா போட்டு சிப் பண்ணிகிட்டே, மம்மி, இந்த வீட்டில் சாப்பாடெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம பாட்டிமா கையில் செய்கிற மாதிரியே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா ரொம்ப பெருமையாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஓ மம்மி சரியாக சமைக்க மாட்டா, எப்போயாவது எனக்கு உடம்பு சரியில்லாட்டி அவள் சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்டு பார்த்துட்டு வருத்தப்படுவீங்க, இனிமேல் கவலை இல்லை, உங்களோட நியூ டேடி உங்களுக்காக மெய்ட்ஸ் எல்லாம் இங்கே அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க என்ன மாதிரியே சமைக்கிறாங்க, சாப்பிடுங்க பேபி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. உடனே பார்க், ஐயா, நீங்கள் சமைக்கிறது தான் நல்லாவே இருக்காது, என் மம்மி சமையல் தான் சூப்பராக இருக்கும், என் மம்மி மாதிரி இங்கே சமைக்கிறாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் 4 பேரை வச்சுக்கிட்டு இப்படி தான் சொல்லுவியா, பேசாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு அப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, அப்புறம் நீங்கள் 3 பேர் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
நாங்கள் 3 பேரும் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்ட் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிம். சூப்பர். அப்புறம் வாயின், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், நீ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும். சிஎம்மோட பசங்க சிஎம்மோட பசங்க எந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கணுமோ அந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஆசையாக இருக்குது வைன் சொல்கிறத கேட்கும்போது ஜங்குக்கு. அப்போ மின்கு அங்கிள், ஆமாம், பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும். ஜங்குக்கு, உன்னோட அந்த போர்டிங் ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே என் பசங்களுக்கு சீட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ மின்கு அங்கிளை பார்த்துட்டு, அங்கே தான் சேர்த்து விடலான்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே ரொம்ப குஷியாக, போர்டிங் ஸ்கூலாக, நான் என் பசங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேன், தினமும் வீட்டுக்கு வந்துடணும் என் பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக்கு அப்போ வைனை பார்த்துட்டு, வெளியூர்லேருந்து வர்றவங்க தான் அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க. இதே சியோல் சிட்டியில் இருக்கிறவங்க டெய்லி வந்துட்டு போவாங்க வீட்டுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரேண்டமாக பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ மின்ஹோ அங்கிள், ஈவினிங் நான் வீட்டுக்கு ஏர்லியராக வந்துடுவேன், கோவிலுக்கு போகலாம், ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பாட்டிமாவும் வைனும் இப்போ தங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு 3 பசங்களையும் கூட்டிகிட்டு கார்டன் சைடு போயிட்டாங்க. ஜங்குக்கோட ரூம்க்கு சைடில் இருக்கக்கூடிய பால்கனியில் நின்று பார்த்தா கார்டன் ஏரியா நல்லா விசிபிள் ஆகும். அங்கே நின்று 3 பாய்ஸையும் வைனையும் தான் அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க ஜங்குக். இதை யாரும் நோட்டீஸ் பண்ணலை. ஜங்குக் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, இன்னும் ஒரு மணி நேரம்தான் டாக்டர் இங்கே வந்துடுவாங்க, எப்படியும் பசங்களோட ஹேரையாவது நெயிலையாவது இல்லை ப்ளட் டெஸ்ட்டாவது எடுத்து என் குழந்தைங்களான்னு நான் செக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக தன்னோட ரூம்குள்ளே போயிட்டாங்க. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. டாக்டர் இப்போ லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் டாக்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு, இவங்க 3 பேருக்கும் ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் கிடுக்கிடுன்னு 3 பாய்ஸ் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு, எதுக்காக என் பசங்களுக்கு நீங்கள் ப்ளட் எடுக்கிறீங்க, ஐயோ ப்ளட்டெல்லாம் எடுக்க நான் விட மாட்டேன், என் பிள்ளைங்க ஒல்லியாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எங்கே பாரு வைன், இப்போ ஏதோ ஒரு புதுவிதமான வைரஸ் ஊருக்குள்ளே பரவிக்கிட்டு இருக்கான். அதுக்காக குழந்தைங்களுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து ஒயிட் செல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்டிங் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை ஒயிட் செல்ஸோட கவுண்டிங் கம்மியாக இருந்தது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் குழந்தைங்கள. ரொம்பவே தீவிரமாக ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு ஊர் முழுக்க, நியூஸில் எல்லாம் போட்டிருக்காங்க, நீ பார்க்குறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் வைனை பார்த்து. என்னது, வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கா? அப்போ எல்லோரும் தானே செக் பண்ணணும், ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எல்லாருக்கும் தான் செக் பண்ணணும், ஏதோ குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீ எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செக் பண்ணுவாங்க. என் ஆஃபீஸ்க்கு கூட என்னோடய ஃபேமிலி டாக்டர் போய் அங்கே இருக்கவங்களுக்கு செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாயினதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக வந்து உட்காந்துக்கிட்டாங்க. டாக்டர்கிட்ட முன்னாடியே ஜங்குக் சொல்லியிருப்பாங்களா, ஸோ டாக்டர் ஜங்குக் சொன்னதுக்கு போட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வராமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ப்ளட் சாம்பிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஜங்குக் இப்போ அமைதியாக தன்னோட ரூமுக்கு எழுந்து கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக்கிட்ட கிம் கிடுக்கிடுன்னு வந்து, அங்கிள் எங்கள் கூட ஃபுட்பால் விளையாட வரீங்களா, எங்களுக்கு ஃபுட்பால் விளையாடணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் எங்கள் மம்மிக்கு விளையாட தெரியாது, அதனால் நீங்கள் நல்லா ஹைட்டாக இருக்கீங்க, பார்க்குறதுக்கு நல்லா ஃபிட் அண்ட் ஃபைனாக தெரியுறீங்க, நீங்கள் எங்கள் கூட ஃபுட்பால் விளையாட வாங்க அங்கிள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கிம். ஜங்குக் ஸ்டெப்ஸில் போகும்போது தான் அப்படியே குடுக்குடுன்னு ஒடியாந்து சொல்லியிருப்பாங்களா கிம், அப்படியே நின்றுட்டாங்க. இப்போ ஆஃப்டர்நூன் டைம், இந்த டைமில் போய் நம்ம வெயிலில் விளாண்டோன்னா டிஹைட்ரேட் ஆகும். டுமாரோ மார்னிங் இல்லாட்டி நான் ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், ஈவினிங் போல் விளையாடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் அங்கிள், உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, பார்த்தீங்களா எங்கள் பார்க்கும் என்னோட குக்கியும் அமைதியாக நிற்கிறாங்க, நான் கொஞ்சம் தைரியசாலி, அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசினேன், பரவாயில்லையே நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறீங்க, ஓகே அங்கிள் ஈவினிங் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிம் குடுக்குடுன்னு பார்க்கிட்டையும் குக்கிக்கிட்டையும் போயிட்டாங்க. ஜங்குக்கு ஆசையாக 3 பேரையும் பார்த்துட்டு, 3 பேரும் என்னோடய ரூமுக்கு இங்கே வாங்க, அவங்க 3 பேருக்கும் நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க ஜங்குக். 3 குழந்தைங்களும் ஜங்குக் போகிறதையே பார்த்துட்டு இருந்துட்டு,
போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க குக்கி பார்க்கையும் கிம்மையும் பார்த்து. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு 3 குழந்தைங்களும் கிளம்பிட்டாங்க ஜங்கு கூட ரூமுக்கு. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் பாட்டிமா 2 பேரும் தங்களோட ரூமில் உட்காந்து ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, ஜங்கு கூட மம்மி கிடையாது அந்த பிங்கி, ஜங்குக் டேடியோட ஸ்டெப் மாமா. இங்கே இருக்கிற மெய்ட்ஸை விசாரிச்சிட்டேன். அவளுங்க ஏதோ தில்லுமுள்ளு வேலை பண்ணி ஜங்கு கூட மம்மி டேடி ஏதோ போட்டு தள்ளியிருப்பா போல் அந்த பிங்கி. உன் புருஷன் இருக்கானே அந்த மின்கு, அவனும் இந்த வேலையில் சம்மந்தப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே நைட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கதை நான் ஒட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஐயா பாட்டி, ஒட்டெல்லாம் கேட்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடி இவ? சில இடங்களில் ஒட்டு கேட்குறது ரைட்டு. எஸ்டர்டே ஜங்குக்கு என்னை வர சொன்னார்னு போனேன் ஸ்டடி ரூமுக்கு. டோர் லைட்டாக ஓப்பனில் இருந்தது. அந்த பிங்கி ஹன்ஷுவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா. அந்த ஹன்ஷு பொண்ணு அழுதுகிட்டு இருந்தா. என்னதுன்னு சொல்லி கவனித்தேன், ஏதோ பாவம் அழுகிறாளே அப்படின்னு. அப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தாளுங்க, ஜங்குக்கோட மம்மி டேடியை போட்டு தள்ளின மாதிரி. ஒயினை எதுவும் பிரச்சனை பண்ணால் போட்டு தள்ளி போடுற, நீ கவலைப்படாதுன்னு சொன்னான். ஆமாம், மின்குவும் அந்த பிங்கியும் தான் சேர்ந்துக்கிட்டு ஜங்குக்கோட மம்மி டேடியை போட்டு தள்ளின மாதிரி பேசிக்கிட்டா ஹன்ஷுக்கிட்ட அந்த பிங்கி. அதை கேட்டதும் எனக்கு உயிரே போகணும் இருந்துச்சு தெரியுமா. நீ கவனமாக இருக்கணும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பயந்து போயிட்டாங்க ஒயின். என்னது? அப்போ பிங்கி ஆண்டி ஜங்குக்கோட மம்மி கிடையாதா? ஐயோ ஸ்டெப் மாமா. என்னோட ஹஸ்பண்டும் அந்த பிங்கியும் சேர்ந்துக்கிட்டு ஜங்குக்கோட மம்மி டேடியை கொண்டு போட்டாங்களா? அட பாவமே, ஜங்குக்கு தெரியாதா அது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏய், யாருக்கிட்டையும் சொல்லி தொலைஞ்சிடாத, மனசுக்குள்ளே வச்சுக்கோ. மெய்ட்ஸ் சொல்லலை, ஸ்டெப் மாம்னு மட்டும்தான் சொன்னாங்க மெய்ட்ஸு. ஆனால் பிங்கியோட மவுத்தாலேயே இந்த விஷயத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் 100% இது உண்மை. கொலகாரிங்க போல் உன் புருஷனும் கொலகார பையதான். கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட எல்லாம் நீ. அதுக்கு தான் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். பி கேர்ஃபுல். இந்த வீட்டிலையே ஏதோ நல்ல ஆள் அப்படின்னா அந்த ஜங்குக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு தான் முரட மாதிரி கொஞ்சம் ரக்கடாக தெரியுது. ஆனால் நல்ல தன்மையான ஆள், பயங்கர புத்திசாலித்தனம் இருக்குது அவருக்கு. இந்த வீட்டில் இருக்கும்போது அவர்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கிக்கோ, கோபப்படாத அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வாயின் உடனே ஓகேன்னு தன்னோட ஹெட்டை மூவ் பண்ணிவிட்டு, தெரியாதனமாக அந்த மின்குவை மேரேஜ் பண்ணிட்டேனே, ஐயோ பயமாக இருக்குது, டிவோர்ஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ சிஎம், டிவோர்ஸ் பண்ண முடியுமா நீ? உன் மேலே அவன் வெறி கொண்டு போயிருக்கிறான். கவனமாக இருக்கணும். எப்படியாவது இங்கேருந்து ஒன்று கிளம்பணும். இல்லை ஜங்குக்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கிக்கிட்டு ஜங்குக்கை உனக்கு பாதுகாப்பாக மாற்றிக்கணும். புரிஞ்சுக்கோ. நான் எவ்வளோ நாள் உன் கூடவே இருப்பேன் சொல்லு? 3 பசங்களை வச்சுக்கிட்டு இருக்க, குட்டி குட்டி பிள்ளைங்க 3. எல்லாத்துக்கும் மேலே மேரேஜ்னு உனக்கு ஆகிப்போச்சு. ஸோ நீ இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீ மின்குவையும் அந்த பிங்கி ஹன்ஷுவெல்லாம் நம்பாத இந்த வீட்டில். மின்கு உனக்கு தாலியே கட்டியிருந்தாலும் அவன் நல்லா இல்லாதவன் மாதிரி எனக்கு தோணுது. நீ அவனை விட்டு ஒழிச்சுப்புட்டு ஜங்குக்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கிக்கிட்டு அவரை அனுசரிச்சுக்கிட்டு இருந்துக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. சரி, எனக்கு பயமாக இருக்குது, என்னை எதுவும் கொண்டு போடுவாங்களா அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். நான் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் உன்னைய? அதுக்கு தான் சொல்லி வைக்கிறேன். அந்த ஜங்குக் தான் கொஞ்சம் நல்ல மாதிரியாக இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ அனுசரிச்சுக்கோ அப்படின்னு. பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா அவங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஒயின் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அமைதியாக தன்னோட பெட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே சீலிங்கை பார்த்துட்டு, மம்மி, ஜங்குக்கோட மம்மி டாடியை மின்குவும் அவங்க சிஸ்டரும் சேர்ந்து கொண்டு போட்டாங்களா? ஐயோ பாவம் அந்த ஜங்குக். என் குழந்தைங்களுக்கு டேடி இல்லை, மம்மின்னு நான் ஒருத்தியாவது இருக்கேன். ஆனால் பாவம் அந்த ஜங்குக்கு யாருமே இல்லை போலையே அப்படின்னு ஜங்குக்கை நினச்சி பாவப்படுறாங்க ஒயின். எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக்கோட ரூமில் தான் இப்போ 3 பாய்ஸும் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் தன்னோட பெட்டில் 3 பாய்ஸையும் உட்கார சொல்லிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்க சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு, அப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஊரில் இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு குக்கி, நாங்கள் சியோலில் இருக்கக்கூடிய டெட் எண்டில் இருக்குல்ல கிராமம், அந்த கிராமத்தில் நாங்கள் இருந்தோம். ரொம்ப அழகான கிராமம் அது. நாங்கள் 5th ஸ்டாண்டர்ட் வரையும் அங்கே தான் படித்தோம். எங்களை விட பெரிய அண்ணாலாம் எங்களுக்கு டேடி இல்லை, சர்நேம் இல்லைன்னு எங்களை புள்ளி பண்ணுவாங்க. நாங்கள் அழுவோம். ஆனால் எங்கள் கிளாஸ் பசங்களாம் உங்கள் டேடி எங்கே போனாங்கன்னு கேட்பாங்களா? ஆனால் அவங்கள விட நாங்கள் பெரிய பையனாக இருக்கனால நாங்கள் அப்பாங்கடா அப்படின்னு சொன்னதும் ஓடி போயிடுவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க குக்கி. ஜங்குக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியா?
மம்மி எங்காவது ஒர்க்குக்கு போவாங்களாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். அப்போ பார்த்து சொல்கிறாங்க, ஆஹா, எங்கள் டேடி என்னோட மம்மிக்கு நிறைய பணம் கொடுத்தாங்களாம். ஸோ எங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதனால் எங்கள் மம்மி ஒர்க்குக்கெல்லாம் போக மாட்டாங்க. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு என் பாட்டிமாவும் என் மம்மியும் வீட்டிலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்க். ஜங்குக்கு தோணுது, வைன் வந்து ரொம்ப இன்னசென்ட். ஸோ அதனால தான் தனக்கு யார் குழந்தைய கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்த பணத்தை குழந்தைங்கள்ட்ட நிறையா பணம் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, உங்கள் டேடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டேடிக்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கிம், பேச மாட்டோம், எதுக்கு எங்களை வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டொமக்கில் இருக்கும்போதே எங்களை கொல்ல சொன்னாங்க, நாங்கள் பாவம் தானே, அதனால் நாங்கள் பேச மாட்டோம். எங்கள் மம்மி தான் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் ஸ்டொமக்கில் இருக்கும்போது எங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்காகவே சியோலை விட்டு ஓடி போயிட்டாங்களாம் கிராமத்துக்கு. அங்கே தான் நாங்கள் பிறந்தோம். எங்கள் மம்மி எங்களுக்காகவே எங்களை பத்திரமா வளர்க்கணுன்னு எங்களை ஒன்றுமே பண்ணலை. எங்கள் மம்மி ரொம்ப நல்லவங்க, எங்கள் டேடி எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்களை கொல்ல சொன்னார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஹார்ட்டே நொறுங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா 15 ஏஜ் பொண்ணு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஏஜில் இல்லாதவங்க. ஸோ அதனால தான் ஜங்கு குழந்தைங்க வேண்டாம், ஸ்டொமக்கில் இருக்கலே அபார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க நல்லபடியாக பர்த்தாகி இப்போ 10 ஏஜுக்கு வளர்ந்து எங்களை ஏன் எங்கள் டேடி கொல்ல சொன்னாங்க, நாங்கள் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஜங்குக்கு. இல்லைப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் டேடிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் மம்மி ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களே தவிர உங்களை வெறுக்கலை உங்கள் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. உடனே கிம், எங்கள் டேடி எங்களை வெறுக்கலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், அப்போ எங்கள் டேடி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க கிம். திக்குன்னு இருக்குது ஜங்குக்கு. அட கடவுளே, வாயை விட்டுட்டேன் நானா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, இல்லை எனக்கா தோணுது அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு கிம்மை பார்த்து. அப்போ 3 குழந்தைகளும் ஜங்குக்கை குறுக்குறுன்னு பார்த்துட்டு, எதுக்கு அங்கிள் உங்களோட ஐஸ்லாம் டீர பார்க்குது, என்னாச்சு, நாங்கள் ஏதாவது தப்பாக சொல்லிட்டோமா, ஐம் சாரி, எனக்கு உங்களை பார்த்தா முதல்ல பயமாக இருக்கும், இல்லை குக் ஏன் பார்க் அப்படி தானே, ஆனால் நீங்கள் எங்கக்கிட்ட நல்லா பேசுகிறீங்க, எங்களுக்கு இப்போ உங்ககிட்ட பயமாலாம் இல்லை, நீங்கள் பார்க்க ரொம்ப நல்லவங்களாக தெரியுறீங்க, நீங்கள் எதுக்காவது வருத்தப்பட்டு அழுகுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கிம். இல்லை தங்கம், இல்லை, ஈவினிங் கோவிலுக்கு போகலாமா எல்லோரும், அங்கே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. என்னது, எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பேபி, வெளியில் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ஓகே, நாங்கள் ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நாப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு 3 பாய்ஸும் ஜங்குக்கிட்ட இருந்து வெளியில் போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக், வைன், மின்ஹூ 3 பாய்ஸ் எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு, வைன் இன்னொரு கோவிலுக்கு கூட போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கோவிலுக்கும் போயிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்காங்க மேன்ஷனுக்கு. மின்ஹூ சொன்ன கோவில் பக்கத்தில் தான், வைன் சொன்ன கோவில் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அங்கே போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே நல்லா இருட்டிடுது. ஸோ பக்கத்துலேயே எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு இப்போ தங்களோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க காரில். அந்த டைமில் அடர்த்தியான மரங்கள் 2 பக்கமும் இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கே பயமாக தெரியுது வைனுக்கு. அப்பா, இந்த இடத்துல கார் நின்னா என்ன ஆகுறது, பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் சொல்லி மவுத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. மின்ஹூ அங்கிள் தான் காரை ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்களா, பக்கத்து சீட்டில் தான் ஜங்குக் உட்காந்துருப்பாங்க. அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியலை குக்கி, கார் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டைமை பார்க்குறாங்க. டைம் இப்போ 9:30 ஆகுது. ஸோ ஜங்குக், நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜங்குக் வந்து ஃப்ரண்ட் சைடை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைமில் வைன் தன்னோட 3 பாய்ஸையும், பேபிஸ் தூங்கக்கூடாது, வீட்டுக்கு போயிட்டு தூங்கலாம், கார் ஸ்டாப் ஆகிடுச்சு, செத்த நேரம் அப்படியே சாஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விமின் குக் 3 பேரும் அப்படியே சாஞ்சு உட்காந்து, மாமே வீட்டுக்கு எப்போ போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஏன்னா குழந்தைங்க 9 o'clock தூங்கிடுற பழக்கம் இருக்கிறவங்க. ஸோ 9:30 ஆகுது, ரொம்ப ஸ்லீப்பினஸ் வந்துடுச்சு குழந்தைங்களுக்கு. ஸோ வைன் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. ஜாங்குக் ஃப்ரண்ட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஜினில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. வைன் அப்போ கிடுகிடுன்னு ஜங்குக் கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக் சைடில் யாரோ ஒருத்தவங்க நின்று ஜங்குக்கோட பேக்கெட்டில் ஓங்கி அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.